அதனால ஒண்ணும் முட்டாள்னு சொல்ல முடியாது. என்னடா எனக்கு என்னடா சாரி இருக்க, வாங்குற சம்பளத்தை கொண்டு வந்து அப்படியே அவர் கையில கொடுத்துடுறேன், அவர் சம்பளத்தை எடுத்துக்கிறார், என் செலவு போக பாக்கியை கொண்டு போய் அப்படியே பேங்க்ல கட்டிடுவார். என்ன சாரி? அப்படிதான். பேங்க்ல கட்டும் போது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு 10-15 திருடுது. பரவாயில்ல, போய் காஃபி எடுத்துன்னு வரும். ரகுதி, நான் கேக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் அந்த சாரி உங்க கூடவே இருக்க போறாரு? ஒரு நாளைக்கு அவர் போயிட்டாரு வச்சுக்கோ, நீ என்ன பண்ண போற? மடையா, என்னை விட்டு அவருக்கு வேற போக்கிடமே கிடையாதுடா. ஐயோ நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கல. அவர் வேலையை விட்டு போறது சொல்ல, ஒரு நாளைக்கு காத்தால திடீர்னு மண்டையை போட்டுறாரு. பயப்படாதியா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், காஃபி வையும். சாரி, அப்படி அவசரப்பட்டு ஒரு வேளை மேல போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிடும். நான் வேற ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். அதுக்குதான். அவ்வளவு மட்டமாவா இருக்கு காஃபி? பயங்கர மட்டம். என்ன கைலாசம், இதே மாதிரி மட்டமான ஒரு காஃபியை உன் ஒய்ஃப் கலந்து வந்து உங்ககிட்ட கொடுத்தா இப்ப நீ சாரி கிட்ட சொன்ன வார்த்தைகளை அங்க சொல்லி இருக்க முடியுமா? அது ஒய்ஃப்னா அதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பேச்சுலர் எனக்கு உண்டு, கல்யாணம் உனக்கு கிடையாது. சாரி, காப்பி அடுப்புக்கு மேல வச்சிரா இல்ல அடுப்புக்கு உள்ளே வச்சிரா? அடுப்புக்கு மேலதான் வச்சேன். ஏன் பின்ன இப்படி கொதிக்கிறது? அப்பா, அசிங்கம் அசிங்கம். காலங்காத்தால பல்லு வைக்காம ஏன்டா இப்படி காஃபி சாப்பிடுற? இது சோஃபா கம்பெட் காஃபி. நீ உருப்பட மாட்ட. உனக்கு காலத்து ஒரு கால் கட்ட போட்டா தான் நீ உருப்பிடுவாமா. சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உன்னோடய வரேன். 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போலாம். சீக்கிரம் வா. சரி, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சேனோ? அப்போ இப்ப அனாவசியமா ஒரு தடவை எதுக்கு குளிக்கணும்? வேண்டாம். சரி, இப்படி வரும். இந்த பையனுக்கு காலாகாலத்து ஒரு கால் கட்ட போட்டா அவன் திருந்துவான்னு பாக்குறேன். ஆனா பைய பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. இப்போ உங்க கிட்ட கைவசம் பொண்ணு இருக்கா? எங்கிட்ட கைவசம் இருக்கே, பொண்ணு இருக்கு. பின்ன என்ன, ரகுபதிக்கு பேச்சு முடிச்சுட்டு வேண்டியதானே? முடிச்சிடலாம். ஆனா வயசு வித்தியாசம் இருக்குமேனு பாக்குறேன். அப்படி என்ன பெரிய வயசு வித்தியாசம்? ரொம்ப பெருசு இல்ல, 32 வருஷம். 32 வருஷமா? ஆமா, என் பொண்ணுக்கு 2 வயசு, 32 வித்தியாசம். காரணம் என்ன அடிச்சுக்கோங்க. ஓய், நான் என்ன ரகுபதிக்கு விளையாடுறதுக்கா பொண்ணு கேட்டேன்? கல்யாணம் பண்ணிக்க சுவாமி. அப்புறம் எதுக்கு உண்மை கைவசம் இருக்காது கேட்ட பொண்ணு? என் கைவசம் இருக்கிறது என் பொண்ணு தான். அதுக்கிட்டும் ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து இந்த பையில தாலியை கட்டுனா அவன் கட்டுவாங்கிறா. நீரே புடைய கட்டிட்டு வந்து நின்னு பாரும், தான்னு தாலி கட்டிடுவார். அப்படியா? அப்போ மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுட்டு எங்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் இல்லையா? இன்னைக்கு அவன் வரட்டும், 2 ஒண்ணு கேட்டு. வா வா வா. சாரி, தயவு செஞ்சு இன்னைக்கு சாப்பாட்டை நீங்களே ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரி. அங்கேயிருந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சரி. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? புடலங்காய் சாம்பார் ரசம். புடலங்காய் சாம்பார் ரசம். சாரி, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சாம்பார்ல வெங்காயத்தை முழுசா போட்டா எனக்கு பிடிக்கும். நான் சொன்னது என்னவோ வாஸ்துவம் தான். நீ அதே பிரின்சிபல் எல்லா கரியாய்க்கும் ஃபாலோ பண்ணப்படாது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்படித்தான் போன வாரம் புடலங்காய் சாம்பார் கொடுத்துச்சு. நான் கேரியர்ல இருந்து எடுக்கிறேன், அது திரௌபதி வஸ்திராபன மாதிரி வந்துட்டே இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல லஞ்ச் டைமே 1/2 hour. இதுல நான் புடலங்காய் எடுக்கிறதுக்கு 15 நிமிஷம் செலவிச்சுட்டா அப்புறம் எப்படி சாப்பிடுறது? எங்க தோட்டத்துல விளைஞ்சது உங்களுக்கு ரொம்ப உசுராட்சின்னு தான். அது சாதாரணமா தோட்டத்துல விளையும் போது புடலங்காய் முழுசாதான் விளையும். அது சுபாவம் அப்படி. நம்ம சாம்பார்ல போடும்போது நறுக்கி போடலாமே. சரி சரி. அப்புறம் சாப்பாட்டை கொண்டு ஆபீஸ்ல கொடுத்துட்டு அங்கேருந்து டெய்லர் பாபாராவ் கிட்ட என் பேண்ட் ஒண்ணு ஆல்டர் பண்ண கொடுத்துருக்கேன். அதையும் வாங்கிட்டு வந்துரும். நம்ம பாபாராவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெய்லர் வச்ச டைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா தைப்பானே. அவர் சாதாரண பேண்டே நல்ல டைட்டா தான் தைக்கிறான். ஒரு பேண்ட கொஞ்சம் டைட்டா தைச்சு கொடுத்துட்டான். சரி, ஒரு லூச வச்சு கொடுறா அப்படின்னு பயங்கரமான லூச வச்சு கொடுத்துட்டான். அன்னைக்கு அதை போட்டு இந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து டிஃபனை சாப்பிட்டு நான் எழுந்துக்கிறேன். நான் மாத்திரம் எழுந்துட்டேன், பேண்ட் அங்கேயே இருக்கு. இந்த சிகரெட். ஏன்டா இப்படி சிகரெட் பிடிக்கிற? இப்படித்தான் பிடிக்கணும். திருப்பி வச்சு பிடிச்சா நெருப்பு சுட்டுடும். சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்டா. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும். மகாசரா இருக்கு. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வருமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகாதான் வருது. ஏன்டா ஜோக் அடிக்க மாட்டேன்? உனக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்ட போட்டுருந்தா இந்த மாதிரி ஜோக் அடிப்பியா? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீ ஃப்ரெண்ட் ஆனதுல இதே தான் சொல்லிட்டு இருக்க. சரி சரி, ஆபீஸ் டைம் ஆச்சு, கிளம்பு. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல. ஏன்டா? உன் கல்யாண விஷயமா பேசி முடிவெடுக்காம இந்த இடத்தை விட்டு நான் கிளம்ப மாட்டேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடா. நத்திங். இன்னைக்கு உன் கல்யாண விஷயமா பேசி முடிவெடுத்துட்டு தான் நான் கிளம்புவேன். சரி, உள்ள ஏதோ புகையிற வாசனை வருது பாரு. சிகரெட் புகை தானே இது? வேற புகையா? அங்க பாருயா. அப்படியா? சரி. மடையா, சாரி என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது. 34 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஏற்கனவே என்ன ஒரு குண்டலான பார்வை பார்த்துட்டு இருக்கேன். இந்த டயத்துல அவரே வச்சுட்டு என் கல்யாண விஷயத்தை அவசியமா பேசணுமா? அப்போ உனக்கு கல்யாணத்துல ஆசைதான், அதை இங்க பேச வேண்டாங்கிற, இவன் முன்னாடி பேச வேண்டாங்கிற. ஆல்ரைட், இப்படி வச்சுப்போம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம், அமைதியான இடம், காம் அண்ட் குவைட் பிளேஸ். நீ சஜஸ்ட் பண்ணு, அங்க போய் பேசுவோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடம். எஸ். காம் அண்ட் குவைட் பிளேஸ். எஸ். பியூட்டிஃபுல் பிளேஸ். எங்கடா? நம்ம ஆபீஸ்.
கைலாசம் சாப்பாடு எப்படி? சாப்பாடு A1. சரி, உமக்கு கலியுக நலன் பட்டமே கொடுத்துடலாம். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே சாப்பாடு கொண்டு போது கொஞ்சம் பெரிய டிஃபன் கையில கொண்டாடும். என்ன இந்தா. தேங்க்யூ சார். இன்ஃபேக்ட் இதுக்கு நீங்க என் ஒய்ஃபை தான் பாராட்டணும். ஏய்யா, நீ சமைக்கலையா? நான் தான். அவ மட்டும் எனக்கு ஒய்ஃபா வந்திருக்கலன்னா இவ்வளவு தூரம் எனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்காது. இது தேங்க்ஸ் வித் யூ. கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க வீட்டுல நான் தான் சமையல். என்னையா சிரிப்பு? இது பிரமாதமான விஷயம். இதுக்கு சிரிப்பு வேற. இந்த ஜெகநாதன் எங்கடா? மணி 2 போறது, இன்னும் காணும். அவர் பாரு இந்த இஷ்டத்துக்கு வராரு, இஷ்டத்துக்கு போறாரு. என்ன கேளு. வாங்க வாங்க. குட் ஆஃப்டர்நூன். டிஃபன்லாம் ஆச்சா? ஓ ஆயிடுத்தே. மசாலா தோசை நல்லா இருந்ததா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? இன்னும் வாயில ஒட்டின்னு இருக்கு. வாயை தொடைய. ஏயா தோசையை தின்னுட்டு வாயை அலம்புறது இல்லையா? ஏன் அவ்வளவு லேட்டு? நீதான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் மசாலா சாப்பிடுன்னு சொன்னேன். நான் தெரியாத தரமா அதை ஆர்டர் பண்ணிட்டேன். அது என்னன்னா இவ்வளவு நீளம். டேபிள விட்டு 2 அடி வெளியில போய் போறவங்க வர்றவங்க எல்லாம் வா வான்னு கூப்பிடுறது. சாப்பிடுறதே பெரிய ப்ராப்ளமா போயிடுது. பாதியை சாப்பிட்டு பாதியை நாளைக்கு சாப்பிடுறோம் பாட்டு வந்துட்டேன். அது கேவலம் நாளியா. நீ மசாலா தோசை சாப்பிட்டா சாப்பிடலன்னா எனக்கு என்னையா? ஆபீஸ்ல லஞ்ச் டைம் 1:30 மணி வரைக்கும். மணி 2 என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இனிமேல் ஸ்பெஷல் மசாலா சாப்பிட தயவு பண்ணி மன்னிச்சிருவோம். இனிமே இன்னைக்கு போனா புதுரா பாவம், ஏன்டா விரட்டுற? என்னடா போனா போறது? இது மாதிரி போனா போறது இந்த ஆளை விட்டு இருந்தா அப்புறம் நம்ம தலைக்கு மேல ஏறி உட்காருவார். உண்மை பாவம் மனுஷன் விட்டுடுங்க. இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க. இவர் தான் எங்க மேனேஜர். வாட்? இவரா மேனேஜர்? இவரா மேனேஜர்? ஆமா ஆமா, இந்த கம்பெனிக்கு நான் மேனேஜர். இவா 2 பேரும் எனக்கு மேனேஜர்ஸ். ஏன் சார் மேனேஜரா இருந்து இவர் ஏன் உங்க 2 பேரை பார்த்தா பயப்படுறாரு? ஜெகநாதன் சாரி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏற்கனவே உங்க 2 பேரும் பார்த்து நான் பயந்து மிரண்டு இருக்கேன். இனிமேல் அவருக்கு நான் பயப்படணுமா? இந்த விஷயம் சாருக்கு தெரியறதுனால இதை வச்சுட்டு அவர் உங்க மேல பிளாக்மெயிலா பண்ண போற. பத்தியா நீ ஏன் பிளாக்மெயில் அதுக்குன்னு சொல்லி கொடுத்துருவ போல இருக்க. அப்படியே பிளாக்மெயில் பண்றதா இருந்தா கூட யாருகிட்ட போய் சொல்லி பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சாருக்கு தெரியாது. நம்ம என்ன ஜெனரல் மேனேஜர்ட்ட போய் சொல்லுங்க நான் சொல்ல போறோம். ஆனா ஒண்ணும் உம்மை பத்தி தாறுமாறா ஒரு லெட்டர்ல எழுதி நம்ம ஜெனரல் மேனேஜருக்கு போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு ஜெனரல் மேனேஜர் அட்ரஸ் என்ன அப்படின்னு சாருக்கு தெரியாது. நம்பர் 5 பைனாப்பிள் ஸ்ட்ரீட் நம்ம சொல்லப்படாது. கரெக்ட். ஐயோ பாத்தியா, நீ போற பக்கம் பார்த்தா என்ன எப்படி எப்படி எல்லாம் மிரட்டலாம் அப்படின்றது அவருக்கு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துரு போல இருக்கு. கவலைப்படாதீங்க சார். உம்மை பத்தி தாறுமாறா எழுதி நம்பர் 5 பழனிப்பந்தலுக்கு போஸ்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். நேரா போய் சொல்லிடுவேன். ஐயோ ஏன்னா என் வீட்டு நம்பர் 6 பழனிப்பந்தல். உங்க ஜிஎம் வீட்டுல 4 கிழமை விஷயம் சொன்னா நான் தான் சமயம். அதை விடுங்க சார். இவர் ஏன் உங்க 2 பேரை பார்த்தா பயப்படுறாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்லுவார் என்ன அவ்வளவு அவசரம்? அது ஒண்ணும் இல்ல சாரி. எங்க ஆபீஸ்ல இந்த போல்ட் நெட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோம். சரி. இந்த போல்ட் நெட் சரியாவே மார்க்கெட்ல விலை போகல. இது சேல்ஸ் ஆபீஸ். இதுக்கு இவர் மேனேஜர். பார்த்த சரி போல்ட் நெட் தான் விக்கலையே அப்படின்னுட்டு ஆபீஸ்ல சப்ளை பண்ற ரிப்பன், கார்பன், பேனா, பென்சில் இது எல்லாத்தையும் இது திருட்டுத்தனமா சொந்த உபயோகத்துக்கு விற்க ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு கிரிப் வேண்டாமா? அவர் இஷ்டம் போல திருடுறதுக்கு அலோவ் பண்ணோம். என்னன்னைக்கு திருடினார், என்னென்ன ஐட்டம் திருடினார் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் எழுதி வச்சிருக்கோம். ஆசாமி பசமா மாட்டிக்கிட்டார். ஒரு நாள் காலம்பரம் ஒரு 9:30 மணி 10 மணி சுமாருக்கு ஆபீஸ் பக்கம் வந்து பாருங்க. ஒரு 30-40 பள்ளிக்கூட பசங்க பேனாவை திறந்து வச்சு நிற்கும். இது ஆபீஸ் இங்கு பாட்டில இருந்து இங்கு எடுத்து போட்டுட்டு 5 பைசா கலெக்ட் பண்ணிக்கும். என்ன சார் இது? மேனேஜரா இருந்து ஏன் இப்படி ஊழல் செஞ்சு மாட்டிக்கிறீங்க சார்? கம்பெனியில கொடுக்கிற சம்பளம் சாப்பாட்டுக்கே போறல. அப்புறம் குழந்தைகளோட படிப்பு எஜுகேஷன் இருக்கு. அது என்ன அப்புறம் படிப்பு அப்புறம் எஜுகேஷன்? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லையா? அது நீர் இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். சரி சரி விடும். நான் வரேன் சார். அப்புறம் சாரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இங்க கேட்டு இருந்தது அப்படியே போய் எங்க ஜிஎம் கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டாதீங்க. நான் ஏற்கனவே வேட்ட மாட்டின்னு முடிக்கிறேன். கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு உண்மை அப்படியெல்லாம் பயமுறுத்த மாட்டேன். அதெல்லாம் இப்போதைக்குன்னு ஒரு புள்ளிய வைக்கிறீரே சுவாமி. எனக்கும் குழந்தை குட்டிகள் ஜாஸ்தி. செலவு வராதா? அப்பா வரேன். இப்போ நான் வரேன். பாத்தியா சாரி என்ன மிரட்டின்னு போற. இனிமே வெளியில போறச்சே வர்றச்சே 5 கூடு 10 கூடு 20 கூடு 100 கூடுனா நான் எங்க இருந்தப்பா? ஏன் பயப்படுறேன்? இன்னும் ஆபீஸ்ல விக்கிறதுக்கு எவ்வளவு சாமான்கள் பாக்கி இருக்கு. அது உங்க டேபிள் சேரு, எங்க டேபிள் சேரு, நம்ம ரிசப்ஷன் ரூம்ல இருக்கிற இந்த சோஃபா செட் எல்லாத்தையும் தள்ளி விடும். நாங்க ஒண்ணும் கண்டுக்கல. மிஸ்டர் ஜெகநாதன், நாங்க தனிப்பட்ட விஷயம் ஒண்ணு பேசணும். நீங்க உள்ள போய் வேலையை பாக்குறீங்களா? சரி நான் பாக்குறேன் சார். இந்த சாரி என்ன மீறி ஒண்ணும் செய்ய மாட்டாரியா? மேனேஜரா லட்சணமா உள்ள போய் வேலையை பாரியா? எஸ் சார். Now let us come to our subject.
என்ன அவர் சப்ஜெக்ட் என் கல்யாண விஷயம் தானே Yes. ஏய் 34 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அது பேர்ல ஒரு வெறுப்பு வந்ததுனோ வாஸ்தவம் தான். ஆனா நம்ம மேனேஜரை பார்த்த பிறகு நிஜமாவே கல்யாணத்து பேர்ல ஒரு வெறுப்பு வந்தாச்சுடா. ஏன்டா மேனேஜர் நம்மள கண்டு ஏன்டா பயப்படுற? ஆபீஸ்ல ஊழல், ஆபீஸ்ல ஏன் ஊழல்? பசங்களை படைக்க வைக்கணும். பசங்க எப்படி கல்யாணம் பண்றதுனால கல்யாணமே பண்ணிக்காம சோஃபாலேயே ஓனா மாதிரி படுத்துட்டு இருந்தா இந்த வம்பே இல்லையோ? நம்ம மேனேஜர் போய் ஒரு உதாரணமா எடுத்துக்கிறியே. இஸ் a born culprit. அவர் குழந்தையே இல்லைன்னு கூட பரவாயில்ல, திருடனுங்கிறதுக்காக இந்த குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துப்பாருடா. இந்த பாரு, நம்ம மேனேஜர் வச்சு சம்சாரிகளாம் திருடங்க முடிவு வராது. சம்சாரிகளையும் 1-2 திருட இருப்பான் நம்ம மேனேஜர் மாதிரி. தேங்க்ஸ் சார். உனக்கும் 34 வயசு ஆச்சுங்கிற. அதே திருப்பி திருப்பி எடுத்து சொல்றேன். சொல்லுடா, சாரிடா. உனக்கும் வயசாயிடுச்சு. வயசாயிடுச்சுங்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்குங்கிற. then what prevented you from getting married? ரெண்டே வார்த்தையில சொல்லட்டா? சொல்லு, உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்தது எது? மை பேரண்ட்ஸ். You mean your father and mother? கைலாசம், பேரண்ட்ஸ்னா ஃபாதர் அண்ட் மதர் தான். இதுல என்ன நமக்கு இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன்? அது இல்லடா, அவங்க எப்படி உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்தாங்க? டேய், எனக்கு 26 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்கடா. சரி. அப்ப நான் சும்மா இருக்கப்படாதா? என் நாக்குல சனி. நேரா எங்க அப்பா கிட்ட போய், அப்பா இப்ப என்னுடைய கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல விஜயா கல்யாணத்தை முடிச்சுடலாமே. யார் விஜயா? என் தங்க விஜயலட்சுமி. You are correct. வீட்டுல தங்கச்சி இருக்கும், நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுதான் என் லைஃபே ஸ்பாயில் ஆக்கிடுச்சு. எப்படிடா? எங்க அப்பாவுக்கு என்னையும் சேர்த்து மொத்தம் 9 பசங்க. எனக்கு பின்னாடி பிறந்தது 8 பெண்கள். அதுவும் எப்படி எல்லாம் 1 வருஷ கேப். அந்த காலத்துல எங்க அப்பா கிட்ட யாருமே சொல்லல போல இருக்கடா. 2 குழந்தைகளுக்கு இடையே போது இடைவெளி வேணும்னு. அது எல்லாம் பெண்களா போயிடுது. ச்சே, உங்க அப்பா சுத்த மோசம்டா. இப்படியா பொண்ணா பெத்து பாரு. அடையா, அவர் என்னடா பண்ணுவார் பாவம்? அது பெண்களா பிறந்துடுத்து. முதல் தங்க பிறந்த உடனே வீட்டுல லட்சுமி பிறந்திருக்கா அப்படின்ட்டு விஜயலட்சுமி, அடுத்த தங்க பிறந்த உடனே தானியலட்சுமி, தைரியலட்சுமின்னு அஷ்டலட்சுமி பேரையும் வச்சாச்சு. நல்ல வேளை 8ஓட நிறுத்திண்ட. 9வது பொண்ணா பிறந்திருந்தது. நான் வேற எந்த லட்சுமி பாக்கி இருக்கான்னு ஊரா அலையணும். சோ 26 வயசுல இருந்திருக்க வேண்டிய கல்யாணம் வீட்டுல தங்கச்சி இருந்தாங்கிற காரணத்தால தள்ளி போயிட்டே போயிருக்கிறியா? கரெக்ட். 26 வயசுல முதல் தங்க, 27 வயசுல 2வது தங்க, 28 வயசுல 3வது தங்க, 34 வயசுல கடைசி தங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி லீவுல போயிட்டு வந்தேனே, என் கடைசி தங்க கல்யாணத்துக்கு தான். வெரி குட். அப்போ உன் லைன் கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் உன் கல்யாண விஷயமா அப்பா எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு? நான் அறிவுகிட்டு தானமா பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா அதோட எல்லாம் முடிஞ்சதாயிடுமா? என்னடா அதுல இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு இருக்கு? இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டிஸ். என்னுடைய 4வது தங்க 3வது பிரசவத்துக்கு வந்து அவளை வண்டி ஏத்திட்டு எங்க அப்பா திண்ணையில உட்காரத்துக்குள்ள என்னுடைய 5வது தங்க 6வது மாசம் வருவா. இதுக்கு அடுத்து என்னுடைய 7வது தங்க 3வது மாசம் லெட்டர் எழுதுறாளா? 2வது தங்க என்ன இப்ப எத்தனாவது தங்கையில இருக்கு? போறண்டா. எனக்கு தலையே சுத்துதுடா. வெறுமனை கேட்கிற உனக்கு தலை சுத்தித்தனா எங்க அப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாரு. வீட்டுல எப்ப பாரு கல்யாண சாப்பாடு, பருப்புச்சிலி, பால் பாயசம், பருப்புச்சிலி. இப்பதாண்டா ஒரு 6 மாசமா அங்க வெறும் 10 சாப்பாடு. உன்னை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்குடா. கைலாஸ், இதுல பெரிய கன்றாவி என்னன்னா, ஒவ்வொரு தரமும் நான் ஊரை விட்டு கிளம்பும் போதெல்லாம் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட, ஏன்னா நம்ம ரகுவை பார்த்தேனா அன்னைக்கு பார்த்தா மாதிரி இன்னைக்கு குழந்தையாவே இருக்காங்க. அவளுக்கு இன்னைக்கு நான் 34 வயசு பையனா தெரிஞ்சு எனக்கு ஒரு கல்யாணம் என் லைஃப் இப்படியே போகும். நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. பேசாம ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா காலில் டான் விழுந்துரு. அதெல்லாம் தப்பு. அவளுக்கு பிடிக்காது செய்யப்படாது. நீ உருப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போற முதல் பிரம்மச்சாரி நீதான்டா. பின்ன என்னடா இந்த விஷயத்தை உங்க அப்பாட்டி அம்மாட்டி சொல்றது வெக்கமா இருக்கா, பயமா இருக்கா? லீவ் இட் டு மீ. நான் நேரா உங்க அப்பாட்ட போய் டான் சொல்லி போடுறேன். அப்படிலாம் செஞ்சு வைக்காத. நேரம் எங்க அப்பா ஒண்ணு எழுத்து எங்கிட்ட வந்து, ஏன்டா பிரம்மவதி கல்யாணத்துக்கு பரபரன்னு பறக்கிற, அதுக்கு என்னத்துக்கு அனுமாரெல்லாம் தூது அனுப்புற, அதுக்கு என்னத்துக்கு தூதெல்லாம் அனுப்புற? ஏய், எங்க அப்பாவை இங்க வரவழைச்சு விஷயத்தை சொன்னாதான்டா நடக்கும். உங்க அப்பாவை இங்க வரவழைக்கணும். நல்ல ஐடியா. உங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர். சார், உங்க பையன் சஃபரிங் ஃப்ரம் அல்சர், ஸ்டார்ட் இமிடியட்லி. அந்த லெட்டரை பார்த்த உடனே உங்க அப்பா அங்கிருந்து ஓடி வருவார். இங்க உன் வீட்டுல ஒரு சின்ன டிராமா செட்டப் பண்றோம். என்ன நீ என்ன பண்ற? சோஃபாவில படுத்துட்டு சோகத்தோட உச்சத்துக்கு போயிரு. அம்மா அப்பான்னு கட்டிக்கிட்டு உனக்கு பக்கத்துல மேஜையில எக்கச்சக்கமா மருந்து பாட்டில்கள், அதுக்கு பக்கத்துல நான், எனக்கு பக்கத்துல டாக்டர். ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டர் ஓங்கி இடிப்பேன். இங்க ஃபேமிலி செட்டில் ஆறதுக்கே வெளியே காணும். ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டர் வேணா, ஏதோ சாதாரண டாக்டர் வச்சுப்பேன். அது சரி, எனக்கு இல்லாத அல்சர் இருக்குன்னு சொல்றதுக்கு நீ ஒரு டாக்டருக்கு எங்க போவே? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாருமே டாக்டர் இல்லையே, எல்லாம் தேர்ட் ஃபாரம். எல்லாம் தேர்ட் ஃபாரம். தேர்ட் ஃபாரம் படிச்ச டாக்டர் வேணும். கிட்டத்தட்ட அவ்வளவுதானே? கிடைச்சாச்சு. இங்க ஜெகநாதன் கூப்பிட்டு நீர் தான் டாக்டர். சரி, நான் வர்றேன். ஜோயா, அவன் ஏதாவது சொன்னா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. சரி, நான் வரேன். என்னையா அது? நீங்க எதை சொன்னாலும் சரி. இந்த சாரிய நினைச்சா சாரி ஒண்ணு என்ன மீறி செய்ய மாட்டான்னு சொன்னேன் ஐயா. ஜெகநாதன், இந்த வாரத்துல ஒரு நாள் நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீ டாக்டரா நடிக்கணும். ஆமா. ஓ எஸ், நான் பிரமாதமா டாக்டர் ஆக்ட் பண்றேன் சார்.
அதை விட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். என்ன? நான் உண்மையாவே இந்த கம்பெனியில மேனேஜரை ஆக்ட் பண்ணி உங்க 2 பேரையும் மிரட்டணும். அதுக்கு ஒரு சான்ஸ் தரப்படாதா? கவலைப்படாது. நீ ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு நாள் உனக்கு டெஃபினட்டா அந்த சான்ஸ் வந்து வேலையை போறோம். இந்த சாரி ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. பயம். இவரால சாரி பேர்ல எனக்கே ஒரு பயம் வரும் போல இருக்கு. கைலாசம், நம்ம ஜெகநாதன் டாக்டரா வந்து எங்க அப்பா கிட்ட எனக்கு அல்சர் இருக்குன்னு சொன்னா எங்க அப்பா எப்படா என் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்? கரெக்ட். நான் உங்க அப்பா விடுவேனா டக்குனு பிடிச்சுப்பேன். சார் உங்க பையனுக்கு எப்படி சார் அல்சர் வந்தது? எப்படி? வேலைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடாதனால. ஏன் வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாம போச்சு? சரியான ஒரு துணை இல்ல. துணைன்னா யாரு? வைஃப். அப்படின்னு இந்த சாப்பாடு பிரச்சனை பெருசாக்கி உனக்கு ஒரு துணை, ஐ மீன் வைஃப் வேணுங்கிற அவசியத்தை உங்க அப்பாட்ட நாசூக்கா சொல்லிடுவேன்டா. வெரி குட். கைலாசம், நாசூக்கா சொல்லு. அதுக்குன்னு ரொம்ப நாசூக்கா சொல்லிடாது. ஏண்டா? எங்க அப்பா எனக்கு ஒரு சமயக்காரியே முடிச்சு வச்சிருவேன். அப்பா அம்மா வர டைம் ஆச்சு. இன்னும் இந்த பாவி கைலாசத்தை காணுமே. ஹாய் ரகுதி. மடியா, ஏன்டா அவ்வளவு லேட்டு? அப்பா அம்மா வந்தாச்சா? அவெல்லாம் 7:30 மணி வண்டிக்கு வரா. சாரியை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டேய், என்னடா அது எக்கச்சக்கமா மருந்து பாட்டுலாம்? என்ன, 1 மாத காலமாக அல்சருக்காக நான் சாப்பிட்ட மருந்துகள் எப்படி நம்ம செட்டப் கவனிச்சியா? டேய், எனக்கு ஒரு டவுட். என்ன, உனக்கு வந்திருக்கிறது அல்சரா இல்ல கேன்சரடா? ஏன் அல்சர் தானே சொன்ன, வேணா கேன்சர்னு வச்சுப்போமே. அல்சருக்கு இவ்வளவு மருந்தா? இன்ஃபேக்ட் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு பாரு, அதுக்கு கூட ட்ரை பண்ணேன். அது மாத்திரம் கிடைச்சிருந்தது. அதை தூக்கி இப்படி என் பக்கத்துல சாச்சி வச்சிருந்து அந்த குழாயை எடுத்து மூக்குல சொருகிண்டு சோகத்தின் உச்சகட்டத்துல போய் அப்படி ஆளே ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒழுங்கா பண்ணியே இவர் ஷேவ் பண்ணாம இருந்திருக்கூடாதா? முகத்தை வளவளன்னு வச்சிருந்திருக்கே. உனக்கு அல்சர்னா உங்க அப்பா நம்புவாரா? காய்ச்சக்காரனா ஒரு தாடி மீசோட இருக்க வேண்டாம்? மடையா, இந்த தாடி மீசை பத்தி அப்ப சொல்லல, இப்ப பேசுறியாடா? அதனால என்னடா, யாரு டாக்டர்? நம்ம ஜெகநாதன் தானே டாக்டர். ஆமா. அவரை விட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா போச்சு. என்ன? இது மாதிரி உங்க பையன் ரகுவுக்கு முகத்தை தவிர பாக்கி இடத்துல எல்லாம் அல்சர்.